வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ டெய்லி 5 ஜிஎஸ் கொஸ்டின் பார்க்குறதுல டே 22 தான்ப்பா பார்க்க போகிறோம். இந்த டே 22ல் நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம்னா, பண்டைய கால தமிழ்நாட்டில் சமூக பண்பாடும் சங்க காலமும் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக இந்த இதில் இருக்க 5 கொஸ்டினுமே என்ன பார்க்க போகிறோம்னா, சேர சோழர் பாண்டியர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு எந்த கண்டென்ட்டுமே நம்ம பார்க்க போகிறதில்ல. அவங்களோட சிறப்பு பெயர்கள் என்ன, அவங்களோட தலைநகரம் எது, அவங்களோட துறைமுகம் எது, அவங்களுக்கு யார் அவங்க சேர அரசர்கள் யார், சோழ அரசர்கள் யார், பாண்டிய அரசர்கள் யார் அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். அதை சார்ந்து தான் இந்த டெஸ்ட்டில் கொஸ்டின் இருக்கும்ப்பா. நாளைக்கு இருக்கிற டெஸ்ட்டில் அவங்களோட இலக்கியங்கள், சங்ககாலம், செப்பு பட்டயங்கள் அது எல்லாமே பார்க்கலாம். இன்றைக்கி இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாமே கலந்து கொடுக்கும்போது நமக்கு ஆப்ஷனை பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வராது. அதுக்காண்டி தான் இது எளிமையாக உங்கள் மனசில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கொஸ்டின் நம்ம எடுத்து கொண்டு வந்தோம். உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், சேர அரசர்களில் பொருந்தாதவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரும்பொறை, இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், பெருநற்கிள்ளி அப்படின்னு 4 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருநற்கிள்ளி. ஏன்னா அவங்க சோழ அரசர்களாக வருவாங்க. அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சோழர்கள் நம்மளை எப்பயுமே கிள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோறு போட்டு நம்மளை கிள்ளி வைப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, சோழ அரசர்களில் பொருந்தாதவங்க யாருன்னு பாருங்கள். உதயன், நெடுஞ்சேரலாதன், கோச்செங்கனையான், கரிகால பெருவளத்தன், இரும்பொறை. இதில் இரும்பொறை அப்படிங்கிறவங்க சேர அரசரில் வருவாங்க. ஏன்னா அவங்கள சொல்லும் போதே சேரல் இரும்பொறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ஆப்ஷனோட சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வராதுப்பா. தனியாக படிக்கும்போது நம்ம நிறைய முறை படிச்சிருப்போம். ஆப்ஷனோட பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாண்டிய அரசர்களில் பொருந்தாதவங்க யாருன்னு பாருங்கள். நெடுஞ்செழியன், முதுகுடும்பி பெருவழுதி, நன்மாறன், இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிறாங்க. இதில் இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிறவங்க சோழ அரசர்களில் வருவாங்க. அதாவது இளநியை சோழர்கள் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க தானே அந்த சோழ அரசர்கள் தானே தஞ்சாவூர் சைடியை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் பொருந்தாதது என்னன்னு பாருங்கள். ஆதவன், குட்டுவன், வானவன், செலியன் அப்படிங்கிறதெல்லாம் சேரவர் சூட்டும் பட்டங்கள்னு சொல்கிறாங்க. இதில் செலியன் அப்படிங்கிறது பாண்டியனோட பட்டங்கள். சோழருக்கு போயிடாதீங்கப்பா, செழிப்பு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இது செலியன் அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படி வரும் பார்த்தீங்களா, அந்த செலியன் அப்படின்னு கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சோழ அரசர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் பொருந்தாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா வளவன், சென்னி, வழுதி, செம்பியான் அப்படிங்கிறதுல இந்த வழுதி அப்படிங்கிறது பாண்டியர் அரசர்களோட வரும். ஏன்னா இளம்பெரு வழுதி அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அதனால அது பாண்டியர்களில் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பாண்டியர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா மாறன், தென்னார், ஆதவன், இரும்பொறை. மாறன், தென்னார் மட்டும்தான்ப்பா பாண்டியனோட பேர்களாக வரும். இந்த ஆதவன், இரும்பொறை இது ரெண்டுமே சேரரோட பேராக வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், இவங்களோட சேர அரசர்களில் பொருந்தாதது எதுன்னு பாருங்கள். அவங்களோட மாலைன்னு பார்த்தீங்கன்னா பனம்பு. துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா புகார். புகார் சோழ அரசர்களுக்குரிய துறைமுகமாக வந்துடும். சேரர்களுக்கு எந்த துறைமுகம் வரும்னா தொண்டி, முசிறி தான் சேரர்களோட துறைமுகமாக வரும். அவங்களோட தலைநகர் பாருங்கள் வஞ்சி, கரூர். சேரர்களோட சின்னம் வில், அம்பு. நெக்ஸ்ட்டு, சோழ அரசர்களுடைய பொருந்தாதது பாருங்கள். அவங்களுடைய மாலை அத்திப்பு. துறைமுகம் தொண்டின்னு கொடுத்துருக்காங்க. தொண்டி சேரர்களுக்கு வந்துடும். சோழர்களுக்கு புகார் தான் துறைமுகம் வரும். இவங்களோட தலைநகரம் பாருங்கள் உறையூர், புகார். சின்னம் பாருங்கள் புலி. இந்த துறைமுகமும் இந்த தலைநகரும் கன்ஃபியூஸ் ஆகும்பா. இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. பாண்டியர்களோட பொருந்தாதது என்னன்னு பாருங்கள். அவங்களோட மாலை வேப்பம்பூ மாலை. துறைமுகம் கொற்கை. தலைநகர் மதுரை. அவங்களோட சின்னம் 2 மீன்கள் பொறிச்சிருக்கும். பாண்டியர்களோட சின்னங்கள். சரிங்களா? ஏற்கனவே நம்ம 5 கொஸ்டின் தான் பார்ப்போம். இன்னைக்கு பாண்டியர்கள், சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரையும் கவர் பண்ணணுங்கிறதுக்காண்டி உங்களுக்கு இந்த வீடியோவில் 9 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ப்பா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் வர சேனல் நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனே வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எழுதணுன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.